viewers, vanakkam and welcome to Kollywood Uncut with me Kanimozhi. இன்னைக்கு நம்ம Kollywood Uncutல கிறிஸ்மஸ் தினத்தை பயங்கர கிராண்டா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிறிஸ்மஸ் அப்படினாலே வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வர விஷயம் கேக்ஸ் தாங்க. இன்ஃபேக்ட் கிறிஸ்மஸ் மந்த் டிசம்பர் வந்தாலே வந்து கேக் ப்ரிப்பரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஷோலேயே நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்கறது, கேக்ஸ் கொடுக்கறது, புது ட்ரெஸ் போடுறது, சர்ச் போடுறது, இந்த மாதிரி பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு கேக்ஸும் எப்படி வெரைட்டியா இருக்குமோ, டெலிஷியஸா இருக்குமோ, அதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸஸும் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட பர்த்டேவை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை திருத்தணும் அப்படின்னும் போது கடவுளே நேரடியாக வந்தால் தானே முடியும். ஸோ அதனால பிதா தன்னோட குமாரனான இயேசு கிறிஸ்துவ மனித ரூபத்தில் பிறக்க வச்ச இன்றைய நாளை தான் நம்ம வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் நம்ம கோலிவுட் அன்கட்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு படத்தோட டீம் இன்டர்வியூ தாங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ கத்தி சண்டே படத்தோட டீம் தான் உங்களுக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கத்தி சண்டே படம் நம்ம ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனே வந்து வடிவேலு தாங்க. ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறமா இந்த படத்தின் மூலமா காமெடியனாகவே ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. அவரோட கெட்டப் ஆகட்டும், அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், எந்த விஷயத்துலுமே ஒரு குறைவும் இல்லாமல் வந்து சூப்பராக நம்ம பழைய வடிவேல் எப்படி இருப்பாரோ இன்னும் ஜாஸ்தியாகவே மோல்ட் ஆகி இந்த படத்துல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ ஆப்வியஸா உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தை சுராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு. விஷால் அண்ட் தமன்னா ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் சூர்யம் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான காமெடி கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. சோ இந்த படத்தோட டீம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த படத்துல விஷால் கூட எனக்கு கிடைச்சது வந்து இந்த நகைச்சுவையில வந்து ஹீரோ இல்லாம தனியா ரொம்ப நாள் சென்று ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிக்கல. நீ விஷால் கூட இந்த படத்தில் எனக்கு உரிய மிகப்பெரிய ஒரு அருமையான கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு. இல்லை அந்த கதையில் அப்படி வந்து அருமையான ஒரு கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அண்ணன். இந்த கதை ரொம்ப அம்சம் அமைஞ்சிருக்குது அப்படின்னாரு. ஒரு டைரக்டர் கதை கேட்டேன். நான் கதையை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இதில். ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் பாருங்கண்ணே, நீங்கள் ஜனங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாளாக பொதுவாகவே நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ்நாடு வந்து ரொம்ப பல துயரங்களையும் துன்பங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காவேரி பிரச்சனையிலேருந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கு. இதை வந்து மக்கள் யார்ட்டையும் வெளியே சொல்ல முடியலை, பேச முடியலை, என்னவும் செய்ய முடியலை. இதுக்காகவே இந்த படத்தை கொஞ்சம் தள்ளி வச்சார் தயாரிப்பாளர். இந்த நேரத்தில் இந்த மக்களுடைய இறுக்கத்தையும் மக்களுடைய அந்த அதை படுற கஷ்டத்தையும் கொஞ்சமாச்சும் உடைக்கிறதுக்கு தான் சரியான நேரம். கொஞ்சமாச்சும் மக்கள் சிரிக்கணும், சந்தோஷப்படணும். இந்த கதையும் இந்த நகை காமெடியும் இதில் ரொம்ப அழகாக கலந்து வந்தனால ரொம்ப 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 எல்லாரும் ரொம்ப ரசிக்கிற அளவுக்கு இந்த படம். அதே மாதிரி கதையும் அருமையான ஒரு கதை. இன்னைக்கு இருக்க கரண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு கதையாக அமைஞ்சு போச்சு. இந்த படம் தாமதமாக ஆக 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 இந்த படத்துக்கு உள்ள அந்த கதைக்குள்ள மெரிட் ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும். ஸோ தமன்னாவோட ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் இந்த ஃபிலிம். ஸோ தமன்னாவோட காம்பினேஷனில் அந்த ஸ்டில்ஸ் வெளியிட்டிருக்காங்க. வடிவேலன அண்ட் சூரி ஒரே ஃபோட்டோகிராஃபில் இடம்பெறுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எனக்கு 10 வருஷம் கழிச்சு வடிவேலனோட அந்த ஃபோட்டோவில் நிற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ நான் தான் சுராஜ் சார் சொன்னேன், நான் வெளியில் போய் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம ப்ரமோஷன்லேயும் சேர்த்துக்கணும். வெளியில் என்ன கேள்விப்படுறோன்னா எப்போ வருது இந்த படம் ரிலீஸு, வடிவேல் என்ன இஸ் ஆக்டிங் இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதான் சுராஜ் சார் சொன்னேன், அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போஸ்டர்லேயும் சரி எல்லா வகையிலையும் வடிவேல் என்ன வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அது காட்டணும். ஏன்னா அவரோட கெட்டப் வந்து இந்த படத்தில் அதுதான் ஹைலைட். அவர் அவரோட ஃபஸ்ட்டு ஷாட் நீங்கள் பார்த்த உடனே எல்லாரும் கை தட்டிடுவாங்க, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. முக்கியமாக என்னென்னா இந்த ஆக்சுவலாக ஒரு விஷயம் கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. வித் த ஹெல்ப் ஆஃப் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ், அவங்க தான் இந்த படத்தை வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு தியேட்டர்கள். அண்ட் நந்தகோபால் சாருக்கும் இன்னைக்கு தான் பேசணும் அந்த விஷயம். தட்ஸ் வை வாண்டட் டு கன்வே. இது வந்து ரீசெண்டாக ஒரு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னாப்புல, சார் யூஸ்வலாக 80s 90s வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஷோ எல்லா படமும் நாங்கள் தான் பார்க்குறது, நாங்கள் தான் அந்த மவுத் பப்ளிசிட்டியை விடுறது. சவாரி எல்லாம் உட்காந்து எந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போது நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னா போய் பார்ப்பாங்க.
ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து எந்த திரையரங்கத்தில் வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போட்டிருக்காங்க. அதுதான் நான் ஜெயக்குமார் சார் கிட்ட கேட்டேன். எல்லா தியேட்டர்ஸ்க்கும் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் சிட்டியில் எல்லா தியேட்டர்ஸ்க்கும் அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வச்சு தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அந்த ஆட்டோ டிரைவர்ஸை மறுபடி அனுமதி கொடுத்து அவங்க வந்து ஆட்டோ வந்து பார்க் பண்ணக்கூடிய ஒரு அனுமதி கொடுத்து ஏன்னா அவங்க தான் குடும்பத்தோட படம் பார்க்குறதும் சரி, அவங்களும் மார்னிங் ஷோ, அந்த மார்னிங் ஷோ வந்து எல்லாரும் மோஸ்ட்லி ஆல் ஆட்டோ டிரைவர்ஸ் கம் டு வாட்ச் த ஃபிலிம். அது இல்லாமல் போகுது. அவரே சொல்கிறார் அந்த ஆட்டோ டிரைவர், இப்போல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை முதல் ஷோ, ஏன்னா எங்கள் ஆட்டோவே விட மாட்டேங்கிறாங்க காம்ப்ளெக்ஸ்குள்ளே. ஸோ அதுதான் நான் வந்து ஒரு முயற்சியாக நான் ஜெயக்குமார் சார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் நண்பர்கள் தியேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் நாங்கள் கேட்க போகிறோம். இது ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஆட்டோ டிரைவர்ஸை வந்து தயவுசெய்து அனுமதி கொடுங்க உள்ளே வந்து பார்க் பண்ணி போய் படம் பார்க்குறது. ஸோ இந்த படம் மூலியமாக முயற்சி பண்ணுறோம். பேர் அட்ராக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கத்தி சண்டைன்னு வச்சோம். இது கத்தி சண்டை இல்லை, ஒரு புத்தி சண்டை. இது ஹீரோ வந்து வில்லங்களை எப்படி புத்தி கூர்மையால் வெல்றாருன்றது தான் கதை. அதுக்கு கத்தி சண்டைன்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷனுக்கு பேர் வச்சோம். வடிவேலு சார் என்னென்ன இப்போ தமிழ்நாட்டு ஜனங்களெல்லாம் வந்து இந்த வர்தா புயல், இந்த பணம் பிரச்சனை இதிலெல்லாம் ரொம்ப சிக்கி ரொம்ப கவலையோடு இருக்காங்க. அந்த வர்தா புயலை விரட்டிட்டு ஜனங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த வைகை புயலை எடுத்து வந்திருக்கிறோம். ரெண்டாவது என்னென்னா, வடிவேலான கூட நான் ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறேன். வடிவேலானுங்கிட்ட ஒர்க் பண்ணுறது என்னென்னு சொன்னால், ஒரு இந்த அளவுக்கு அவர் காமெடியில் பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்காருன்னா ரொம்ப சின்சியரான ஒர்க்கர் அவர். அவரை வந்து அதான் சொல்கிறேன், அவர் ஒரு பென்ஸு கார் மாதிரி. அவரை கரெக்டான டிரைவர் ஓட்டலைன்னா வண்டியும் போயிடும், டிரைவருக்கும் ஓட தெரியாமல் போயிடும். அவரை முதல் திருப்திப்படுத்தவே முடியாது. அவர் என்ன சொன்னாலும் அது அந்த படத்தில் பேசிட்டேன் பார்த்தா யோசிச்சு பார்த்தா அவர் எல்லா டைலாகும் பேசியிருக்காரு. அப்புறம் என்ன பண்ண புதுசாக டைலாக் பிடிச்சி அவருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. எந்த டைலாக் எடுத்தாலும் அவர் பேசியிருக்காரு. அதனால் அவர் ரொம்ப வந்து நைட்டு ஒரு சீன் பேசிட்டாருன்னா நைட்டு யோசிச்சுட்டு காலைல வந்து சொல்லுவார், பங்காளி அது ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் மாற்றி எடுத்துடலாம், அது அந்த படத்தில் பேசியிருக்கேன் அப்படின்னாரு. பங்காளி அதெல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க, கேட்கவே மாட்டார். சூரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தம்பி. இந்த படத்தில் வடிவேலு கூட நடிக்கிறது அவர் ஒரு பாக்கியமாக நினச்சார். ஆனால் இந்த படத்தில் வடிவேலு நடிக்கிறாரு, அவர் ஒரு பெரிய ஜாம்புவான். நான் வந்து ஓரளவுக்காவது இந்த படத்தில் தெரியணும் அப்படின்னாரு. இல்லை சூரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் இருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் பங்காளி இருப்பார் அப்படின்னு சொன்னேன். சூரிக்கு வந்து இதை வந்து எந்த விதமான ஈகோவும் இல்லை அவருக்கு. அவர் வந்து வடிவேலனும் சூரியும் நடிக்கிறது இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு நிறைய ஒரு இணைந்து நடிக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து நம்ம படம் மூலியமா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். மெட்ராஸ் என்டர்பிரைஸ் கேமியா ஃபிலிம்ஸ் இணைஞ்சு ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமான இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற நம்ம வரதா சில சோகமான பிக்சர்ஸில் இருக்கும்போது இந்த படம் ஒரு மகிழ்ச்சியாகவும் காமெடியாகவும் சென்சபிளாகவும் இருக்குங்கிறது டெஃபினட்டானது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 420 சென்டரும், ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு 850 சென்டர் வரும்னு நினைக்கிறேன். எஃப்எம்எஸில் மொத்தம் டோட்டலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1300 சென்டர் வேர்ல்டு வைடு ரிலீஸ் ஆக போகுது. அதனால் கரெக்டான ஒரு டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த படத்தை. அதனால் இது மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கோலிவுட் அன்கட்ல தாயம் படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தாயம் படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கண்ணன் ரங்கசாமி. இவர் ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட முதல் படம். ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் சந்தோஷ் பிரதாப் அண்ட் ஐரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 யங்ஸ்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரூமில் மாட்டிக்கிறாங்க. அண்ட் அந்த 4 செவத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அதுலேயும் ஹாரர் நிறைஞ்ச ஒரு சூப்பரான படமா கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பிரஸ் மீட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். Bad boy, ask the bad boys, get to know me pretty boy. Looks like a situation, no matter the duration, let me take them. சிங்கிள் ரூம் த்ரில்லருங்கனால ஒரு 17 டேஸில் தான் இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க. ஸோ அஸ் எ எடிட்டராக இது வந்து ஒரு போர் அடிக்காமல் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் டேரக்டர். ஸோ கேமராமேனோட ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அஸ் எ எடிட்டராக அவரோட
ஒரு கேமராமேன் ஷூட் பண்ணால் தான் நம்ம எடிட் பண்ணவே முடியும். ஸோ இந்த செட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் போக முடியுமோ அதெல்லாம் பண்ணி கரெக்டாக எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ சீக்கிரமே முடிச்சிட்டோம். அந்த படத்தோட எடிட் வந்து ஒரு 10 days to 15 days முடிச்சிட்டோம். படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2 hours கீழே தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். சந்தோஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஏற்கனவே நானும் சந்தோஷம் கதை திரைக்கதையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்திபன் சார் படத்தில். அந்த படத்துலேருந்து இந்த படத்தில் ரொம்ப ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பார். சந்தோஷ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலு, நிறைய எமோஷன்ஸ் கன்வே பண்ண வேண்டியது இருந்தது. ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணியிருந்தார். நான் போன படத்தில் பார்த்த சந்தோஷ் வந்து இந்த படத்தில் 100 மடங்கு ரொம்ப பெட்டராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தோட மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. படத்தில் சாங்க்குன்னு பெரிய ஸ்கோப் கிடையாது. படத்தில் சாங் வந்து நம்ம பிகினிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது சாங்ஸ் பற்றி பெருசாக இல்லை. ஆனால் படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு தான் நான் நிறைய ஸ்கோப் இருந்தது. ஆனால் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல நிறைய சாங்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து கதையை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ சாங்ஸ் ஸ்கோப் இல்லாதப்பையும் த்ரூ அவுட் த படம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு பதிலாக ஒரு சாங்ஸ் பண்ணியிருப்பார் அந்தந்த இடத்துல. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு வந்து சதீஷ் தான் வந்து கண்ணனை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சது. இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்கண்ணே அப்படின்ட்டு. அவர்கிட்ட கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, ஒரே ரூம் அப்படின்றதில். இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சரி எந்த ஆங்கிளுமே வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த யோசித்து உட்காந்து பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு வந்து எல்லாம் கிளியராக தெளிவாகவே வந்து பேப்பர் ஒர்க் முடிச்சுட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். அதுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தார் ப்ரொடியூசர் சார். இந்த படத்தில் வந்து முதல்ல நான் எழுதுறதுக்கு உதவியாக இருந்தது எப்படின்னா, சதீஷ் செல்வம் தான் எனக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணார். எஃபி மூலமாக தான் வந்தார். அதனால் ஃபேஸ்புக்கு என்னோட நன்றி. வந்த பிறகு ஜாயின் பண்ணோம். ரொம்ப புது டீமு, வித்தியாசமாக ஒரு கான்செப்ட்டு. இந்த படத்தில் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். நீ யாரோ அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் வந்து நிகிதா காந்தி அவங்க பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து இன்னொரு பாடல் வந்து கொலை ஒன்றை அப்படின்ற ஒரு பாடல். அது வந்து சக்தி ஸ்ரீ கோபாலன் அவங்க பாடியிருக்காங்க. 2 பாடல்களுமே நம்ம யூஸ்வலாக எப்போதுமே நம்ம பார்க்குற மாதிரி கமர்ஷியல் சாங்ஸ் மாதிரி இருக்காது. அவர் சொன்ன மாதிரி பேக்ரவுண்டுக்கு இணையாக அதே மாதிரி தான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எங்கள் வரிகள் அதில் இணைஞ்சிருக்கும். 2 பாடல்களுமே வித்தியாசமாக நல்லா வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த டீமில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்லி அப்படிம்பாங்க. உண்மையிலேயே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாருமே. நாங்கள் ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் பண்ணுறப்ப ப்ரொடியூசர்லாம் வந்துடுவார். ரெக்கார்டிங் பண்ணுறப்ப அப்போ அதிலே தெரிஞ்சுங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்லின்னு. ரொம்ப இன்வால்விங்காக இருப்பாங்க. எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ரூம் த்ரில்லர் அப்படின்னு இது ஆரம்பித்து வந்திருக்கு. இது வந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இயற்கை சீற்றங்கள் மற்றபடி நம்ம பகடையை கையில் உருட்டி விட்டா என்ன, இல்லை புயலே வந்து உருட்டி விட்டா என்ன, அது கரெக்டாக உருண்டு தாயமாக உழுவோம் அப்படின்னு நான் இந்த படத்தை நம்பிக்கையோடு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இது. மியூசிக் டைரக்டர் சதீஷ் செல்வம் அவர் தான் என்னை கண்ணன் அவர்கிட்ட கொண்டு போனார். அவர் என்னை ஆடிஷன் பண்ணி அவர் டேரக்டர் சார் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாரு இந்த 15 days. கோஸ்டா சந்தோஷ் எல்லாம் என்னை பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் நான் போய் கேட்பேன் ஒரு சீனுக்கு அப்புறம், நல்லா இருக்கா மொக்கையாக இருக்கா அப்படின்னு கேட்பேன். அவரும் சொல்லுவார், ஆமாம் மொக்கையாக இருக்கு நீ மாற்று அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஓப்பனாக சொல்லியிருந்தார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அண்ட் இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் பேர் ஐரா. இந்த படத்தில் ஆஸ் அ ஃபீமேல் லீட் ஐ ஹவ் டன். இது என்னோட மொதல் படம். டு ஸ்டார்ட் வித் ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி ரைட் நவ். ஃபீலிங் வெரி லக்கி இந்த படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சதுக்கு. பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் மை கேரக்டர் இஸ் வெரி 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 சேலஞ்சிங் இன் திஸ் மூவி. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார், கேமராமேன் சார், சந்தோஷ், சாமி அண்ணா, எவ்ரிபடி, பிகாஸ் தே பிலீவ்ட் இன் மீ. ஸோ தேங்க்ஸ் எவ்ரிபடி. இது ஃபியூச்சர் ஃபிலிம். தாயம் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம் ஃபேக்ட்ரியோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். இது ஏஆர் சுந்தர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நான் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். தாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கேரக்டரை வச்சு ஒரு 2 மணி நேரத்தில் எப்படி ஆடியன்ஸை வந்து அவங்களோட கவனம் வந்து வெளியில் போகாமல் படத்தை கொண்டு போகிறங்கிறது அது முக்கியமான ஒரு இது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துலேயும் உங்களுக்கு ஒரு த்ரில்லர் காத்திருக்கும். அதில் எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். தாயம் ரொம்ப க்ளோஸ் இந்த படம் ஏன்னா என் ஹார்ட்டுக்கு. ஏன்னா சதீஷ்க்கு அப்புறம் இந்த படத்தை நான் தான் கதை கேட்டேன். ஒரு நாள் நைட்டு 12:30 மணிக்கு உட்காந்துட்டு கண்ணன் சார் சொன்னார். அப்போ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஸோ இந்த படம் பண்ணுன்ட்டு. பட்
ஐ எம் ஜஸ்ட் நான் அன்லக்கினே சொல்லலாம். சந்தோஷ் வந்து ரொம்ப லக்கி. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட். ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ், உண்மையாக. அண்ட் இந்த ஒரு அழகான டீமை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண சுந்தர் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாக்யா சார் கேமராமேன், அவரோட விஷுவல்ஸ் நல்லாவே தெரியும். நான் அவரோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு திங். ஏன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் ரூமில் எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சார் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சூப்பர். அண்ட் சதீஷ், ஆக்சுவலி என் படத்துக்கே எனக்கு நர்வஸாக இருந்ததில்ல, இங்கே நிற்குமே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு அவனோட வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி எனக்கு. நாங்கள் ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட் செம்ம டேலண்டான ஒரு மியூசிக் டைரக்டர். நிறைய வாட்டி நாங்கள் எல்லா நியூ இயருக்கெல்லாம் உட்காந்து நாங்கள் 2 பேரும் உட்காந்து மாற்றி மாற்றி அழுவோம். மச்சான் இந்த வருஷம் ஏதாவது பெருசாக பண்ணிடணும் மச்சான், பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்ட்டு. எனக்கு நல்லா தெரியும் சதீஷ், நீ செம்மையாக வருவோம் மச்சி, எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் கண்ணன் சார் ரொம்ப டேலண்டான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு டைரக்டர். கண்ணன் சார் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த டீம் வந்துட்டு சீரியஸாகவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டீம். ஒரு யங்ஸ்டர்ஸ், கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு நடிகனாக வந்து ஏதாவது ஸ்கோரிங் கிடைக்குமா அப்படின்னு இயங்கிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு நடிகனுக்கு ஜஸ்ட் ஒரு பாடி லாங்குவேஜை மாற்றி ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்தியாஸ் நம்பர் 1 சிங்கிள் ரூம் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கேப்ஷனோட இது ஆரம்பமாக இருக்குது. ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 1 hour 45 minutes ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்றது ஆஸ் அ ஆக்டராக எனக்கே ஒரு இதாக இருந்தது, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து ஜாலியாக பேசுவேன் அவர்கிட்ட, பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அதை கரெக்டாக அந்த விஷயத்தை வந்து கொடுத்துட்டார். இந்த முதல் படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோடய குரு பார்த்திபன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா கண்டிப்பாக 2வது படமும் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஆனால் முதல் படம் கண்டிப்பாக பார்த்திபன் சார்னால நான் வெற்றி அடைஞ்சதுன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் 2வது படம் நான் கண்டிப்பாக நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ நிறைய பேர் சொல்லிடக்கூடாது இந்த படம் ஃபஸ்ட்டு படம் எனக்கு லக்கு இல்லை பார்த்திபன் சார்னால நடந்ததுன்னு. ஸோ இந்த படத்தில் அதுக்கு உண்டான எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளோ எனக்கு கண்ணன் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கண்ணன். அண்ட் இது மாதிரி புது க்ரூவுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ சப்போர்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான க்ரஸ்ட் இருக்குது. ஸோ அந்த கோரை நம்பி இந்த படம் அவர் பண்ணியிருக்காரு. அதோட நம்பிக்கை நான் கெடுக்கல. ஸோ அவருக்கும் அந்த நம்பிக்கை கெடலைன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கெடாது. ஏன்னா படம் அவ்வளோ திருப்தியாக வந்திருக்கு. கண்டிப்பாக அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் பிரதிபலிச்சிருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும். ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிக்கங்க, படத்தை ஏற்றுக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். தாயம் இந்த படம் வந்து எங்களோட ஒரு சின்ன ட்ரீம்னு சொல்லலாம். அந்த சின்ன ட்ரீம் எனக்கு பெருசாக இருக்குது. ஸோ கண்ணன் ரங்கசுவாமியும் நானும் வந்து நல்ல நண்பர்கள். எங்களோட கனவு வந்து இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கு. அது வந்து இன்றைக்கி எங்களை ப்ரொடியூசர் ஏஆர் சுந்தர் சார், கீர்த்தி சார் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. படம் எல்லாருமே பிடிச்சி வந்திருக்கு. ஸோ கேஸ்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு நாங்கள் வந்து இப்போ எல்லாம் முடிச்சுட்டு இதை வந்து நாங்கள் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னப்போ கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படின்னாரு. மெசிடோனியா யூரோப்பில் தான் நாங்கள் வந்து இதுக்கான ஃபுல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். மிக்சிங் எல்லாமே ஃப்ரான்ஸில் தான் ஃபுல்லாக எல்லாம் பண்ணோம். ஸோ எங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் டேரக்டர்னும் போதே அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைக்கிறதுங்கிறதோட நம்ம நினைக்கிறத ஃபஸ்ட் படமாக எடுக்கிறப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அது நம்மளோட நல்லதுக்கு தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க, இந்த இடத்துல காமெடி சேர்க்கலாமே, நீங்கள் இந்த இடத்துல சேர்க்கலாமேன்னு. ஸோ நானும் சதீஷும் தான் இதை ஆரம்பித்தோம். இந்த தாயம் ஆரம்பித்ததுக்கு முக்கியமான காரணம் நானும் அவரும் தான். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதே அவன்லேருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஆரம்பித்தோம். ஸோ நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், பவுண்ட் பண்ணோம். பட் அவர் தான் கரெக்டாக சொன்னார், பட்ஜெட்குள்ளார பண்ணால் தான் இன்றைக்கி நம்மளால் இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஸ்கிரிப்டாக எழுதுங்கன்னு நான் நிறையா ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணேன். எவ்ரி ஒன் செட் இது நல்லாயிருக்கு, இது எப்படி எடுப்பீங்க, நீங்கள் எடுத்து காமிச்சா தான் எங்களுக்கு தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஃப்யூச்சர் ஃபிலிம்க்கு எப்படி வருமா அப்படின்னு சொன்னப்போ
ஒரு லெவல் வெக்ஸ் தான். ஒரு 5 இயர்ஸ் ஸ்ட்ரகிள்னு வச்சுக்கோங்க. அது முடிச்சு அது எல்லாருக்கும் இருக்கிறது, நான் மட்டும் இல்லை. ஸோ எடுத்து அப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வந்ததுன்னா, சிங்கிள் ரூம் த்ரில்லர்லாம் ஹாலிவுட் ஸ்டைல் தான் போல் இருக்குது, இங்கே வந்து நம்மளை இது பண்ணுற, சரி வேறு ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் எழுதிடலாமாங்கிறப்போ கடைசியாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்போ தான் வந்து ஒரு நண்பர் மூலமாக அவர் செந்தில் ஆர்கானிக் சார், அவர் கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் தான் வந்து சுந்தர் சார் நம்பரை கொடுத்து ஃபஸ்ட்டு போய் பார்க்க சொன்னது. ஸோ நான் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு எனக்கு அவர் எப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு சொன்னிச்சுன்னா, ஏன் நான் இன்டர்வல் பிளாக் அப் கூட சொன்னேன்னா இந்த இன்டர்வல் பிளாக்காக தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் சொல்லி முடிச்சுட்டு அவரை மயிலாப்பூரில் மீட் பண்ணேன். சொல்லிவிட்டு நான் இந்த இன்டர்வல் பிளாக் அவர்கிட்ட சொன்னோடனே அவரோட ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னா, நம்பியே இன்டர்வல் எப்படி வைக்கணும், இது முடிச்சுட்டு அந்த கேமரா ஆஃப் ஆகிறப்போ வந்து பேட்டரி ஸ்விட்ச் ஆஃப்னு காட்டிடலாமே அப்படின்னார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவர் ஸ்கிரிப்டுக்குள்ளார வந்துட்டார், கண்டிப்பாக அவர் தான் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறான்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணது பெரிய விஷயம். அண்ட் திரு சார், செகண்ட் டைம் அவர்கிட்ட தான் நான் போய் சொன்னேன். ஆனால் சொல்லும்போது நான் என்ன பண்ணேன், 2-3 சீன்ஸ் வந்து அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் நிறையா ஆட் பண்ணிவிட்டு போனேன். ஸோ அதான் அந்த எவ்வளோ அளவுக்கு இன்வால்வ் பண்ணேன், நான் அவரை பார்த்து ஒரு 3 மாதம் கழிச்சு தான் திரும்பி போய் பார்க்குறேன். ஸோ திரு சாரோட உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, சீக்கிரம் பண்ணும் அப்படின்னு அவர் எப்போவுமே எனக்கு சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பார். அதான் அவரை பார்த்துட்டு போனால் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தோணும். அண்ட் சுந்தர் சார் அப்போ கரெக்டாக கேட்டார், ஏன் 2 சீன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டீங்கன்னாரு. அப்போ திருப்பியும் கன்ஃபார்ம் ஆச்சு, கண்டிப்பாக இவர் தான் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறார். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு அவர் வந்து இதுவாக இருந்தார். ஸோ ஏஆர் சுந்தர் சார் அண்ட் திரு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா டேரக்டரை மட்டும் புதுசாக வச்சுட்டு டெக்னீஷியன்ஸை வந்து கேட்ட டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் தேர் சேஃப்டி, நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோங்கிறப்போ வந்து நல்ல டெக்னிக்கலாக இருக்கணும், ஏன்னா அந்த குவாலிட்டியில் விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பயமாக இருப்பாங்க. ஸோ நான் வந்து என் டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டப்போ எனக்கு தெரிஞ்ச 2 மீட்டிங் தான். அவங்க ஓகே எல்லாரோட சாம்பிள்ஸும் பார்த்தாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா வந்து நான் சொன்ன டைத்துக்குள்ளாரே ஷூட்டிங் முடிச்சிட்டேன். ஆனால் பெர் டே காஸ்ட் வந்து நான் என்ன போட்டு கொடுத்தேன்னா அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் தான் ரேட்ஸ்லாம் மாறி இருந்தது. எனக்கு ஒரு பயம், என்னடா எப்படா சமாளிக்க போகிறோம், பிகாஸ் த ஷூட் வாஸ் பிளான் ஃபார் 30 days இந்த மூவிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை எப்படி இது காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணோன்னா, வி ஃபினிஷ் த ஷூட்டிங் இன் 15 days. ஸோ 15 நாளில் டோட்டல் படத்தையும் நாங்கள் வந்து முடிச்சு கொடுத்தோம். 15 நாள்லேயும் அவர் ஒரு நாள் கூட ஏன் காஸ்ட் ஜாஸ்தியாச்சு அப்படின்னு கேட்கல. ஸோ டோட்டலாக அவர் எங்கிட்ட ஒப்பளிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஃபஸ்ட் டே அவுட்புட்டை மட்டும் பார்த்துட்டு அவர் எதுவுமே கேட்கல. அவர் ஊருக்கு கூட போயிட்டார். வந்துட்டு கடைசி நாள் பூசணிக்காய் உடைக்கும் போது தான் வந்தார். ஸோ வந்துட்டு ஹி ஹேட் அ ட்ரஸ்ட் ஆன் அஸ். Bad boy, ask the bad boys, get to know me pretty boy. Looks like a situation, no more time duration, let me take them actions. My eyes feel like telling you, watching you, cause you took a more and what you gotta do. Get it, got the living on, I need, but you get it, I get to your bed, I got a bad body. If you put a shot, I got the water, what you think you're in there, I'm the body. What you tell me, y'all, you better wanna get it. நம்ம காலிவுட் அன்கட்ல பலே வெல்லே தேவா படத்தோட டீம் பைட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ பலே வெல்லே தேவா இந்த டைட்டிலே வந்து ரொம்பவே அட்ராக்டிவான டைட்டிலுங்க. நம்ம சிவாஜி கணேசன் சார் வந்து பழைய படத்தில் யூஸ் பண்ணின ஒரு வார்த்தை இது. ஸோ அதே இந்த படத்துக்கான டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சோலே பிரகாஷ். லீட் ரோலில் யார் நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும், சசிகுமார் நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த வருஷத்தில் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்க 4வது படம் இது. இந்த படத்தில் இவருக்கு பேரா முதல் தடவை தன்யா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயினா அறிமுகம் ஆகியிருக்காங்க. தன்யா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம்பெரும் நடிகர் ரவிச்சந்திரனோட பேத்தி தான் தன்யா. ஸோ இந்த படத்தில் கோவை சார்ல பார்த்தீங்கன்னா முதல் தடவையாக பாட்டியா நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு பேரா வந்து சங்கிலி முருகன் தாத்தாவா நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து சசிகுமாருக்கு பாட்டி தாத்தாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுலயும் கோவை சார்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்தாலே ஏதாச்சும் ஒரு காமெடி கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் வந்து செல்ஃபி பாட்டி அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ செல்ஃபி பிரியரான ஒரு பாட்டியா இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக திரையில போயிட்டு இருக்கு. முழுக்க ஒரு அழகான கிராமத்து படமா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டீம் பைட்ல இந்த படத்தோட காஸ்டிங் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பலே வெல்லே தேவா படத்தில் நான் வந்து தனிக்கொடின்ற கேரக்டர் பண்ணுறேன். அது வந்து ஒரு கறிக்கரக்காரரோட பொண்ணோட கேரக்டர். ஒரு நல்ல ஒரு போல்டான வாய் பேசக்கூடிய ஒரு பொண்ணோட கேரக்டர் பண்ணிட்டு. சசிகுமார் சார் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டீச்சர் மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் இருந்தார். ஏதாவது கரெக்ஷன்ஸ்னால் ஏதாவதுனா கண்டிப்பாக சொல்லுவார். ஸோ அவர் சொல்ல கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். டிரெக்டர் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி, ஹீஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டிரெக்டர். நல்ல விதத்தில் கதை எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க வேண்டியதை நல்லா வாங்கிப்பார் அவர். மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் திஸ் மூவி.
என்னென்னா அதில் வந்து ஃபஸ்ட் சீனே வந்து டயலாக் வந்து நேட்டிவிட்டி லாங்குவேஜோட பேசணும், மதுரை ஸ்லாங்கோட. ஸோ அந்த இது வந்து இட் வாஸ் நியூ ஃபார் மீ. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்து அந்த டயலாக் பேசுனது என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சசிகுமார் பேசுகிறேன். என்னுடைய அடுத்த படம் பலை வெள்ளைய தேவா. புதுமுக இயக்குனர் சோலை பிரகாஷ் அவர் இயக்குறாரு. ரவீந்திரநாத் குரு வந்து கேமரா சினிமாட்டோகிராஃபி பண்ணுறாரு. தர்புகா சிவா கிடாரிக்கு அப்புறம் இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறாரு. இதில் கோவை சரலாமா முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. சங்கிலி முருகன் சார், ரோகிணி மேடம் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நான் ஒரு போஸ்ட் மாஸ்டர் பையனாக நடிக்கிறேன். என்னுடைய அம்மாவாக வந்து ரோகிணி மேடம் நடிக்கிறாங்க. ஸோ வேறு ஊர்லேருந்து அவங்களுக்கு மாற்றலாகி இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. ஸோ அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது இந்த படத்தோட கதை. இது ஃபுல்லாக காமெடியாக ஃபேமிலி என்டர்டெயினராக இந்த படம் இருக்கும். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. கோவை சரலாமா இருக்காங்கனாலே காமெடி தானே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அவங்களுக்கு தான் மெயின் கேரக்டர். ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். இதில் ஆக்ஷனும் இருக்கும். இதில் புதுமுகம் ஹீரோயினாக புதுமுகம் தானியா இந்த படத்தில் பண்ணுறாங்க. இந்த படம் ஃபுல்லாக வந்து தேனியில் ஷூட் பண்ணோம். ஆனால் கதைக்களம் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம் அப்படி தான் கதை சொல்லுது. ஸோ தேனி அந்த சுற்றுப்புறங்களில் தான் இந்த படம் முடியுது. புதுயுகம் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். பலை வெள்ளை தேவா படத்தோட டைரக்டரு நான். என் பேர் பி சோலை பிரகாஷ். பலை வெள்ளை தேவா வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், குடும்பத்தோடு வந்து பார்க்குற ஒரு நகைச்சுவை திரைப்படம். இது பாட்டி பேரனுக்கு உண்டான கதையா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல காமெடி கதை சொல்லியிருக்கோம். என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி தான். இது மதுரையில் இது வரைக்கும் அந்த அருவாவும் ரத்தம் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்க இடத்துல ஒரு மல்லிகைப்பூ அங்கேருந்து அழுட்டு வந்திருக்கோம் நம்புகிறேன். நான் மதுரையிலேருந்து மல்லிகைப்பூ அழுட்டு வந்திருக்கோம் நம்புகிறேன். அந்த மல்லிகைப்பூவோட வாசனை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்தளவுக்கு படத்துலேயும் இதே கொண்டாட்டம் இருக்கும். மல்லிகைப்பூவோட கொண்டாட்டங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என் படத்தில் வர டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய கேமராமேன் ரவீந்திரநாத் குரு ஒரு நல்ல கேமராமேன். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார். இவ்வளோ சீக்கிரம் அந்த படத்தை முடிச்சுட்டு வந்திருக்க காரணம்னா அதுக்கு ரவீந்திரநாத் குரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டியா இருக்கட்டும், எடிட்டர் பிரவீனா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் தர்புகாவாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு ஹோல் டீம், இது ஒரு டீம் ஒர்க் தான். எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.